அர்ஜுன் டைரக்ஷன்ல அர்ஜுனே ப்ரொடியூஸ் பண்ணி அவரோட பொண்ணான ஐஸ்வர்யா அர்ஜுன், சத்யராஜ், பிரகாஷ்ராஜ் இவங்களாம் நடிச்சு இப்போ ரீசெண்டா தியேட்டர் ரிலீஸ் ஆன ஒரு பேன் இண்டியா ஃபிலிம் தான் இந்த சீதா பயணம். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, இது ஒரு ஹீரோயின் சென்ட்ரிக்கான ஃபிலிம். ஸ்டோரின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஐஸ்வர்யா அர்ஜுன் வந்து இந்தியாவோட ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு செஃப்பா இருக்கிறாங்க. இவங்க வந்து மதுரையில் நடக்கக்கூடிய ஒரு ட்ரைனிங் காம்படிஷனுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக பை ரோட் வந்து ஒரு சோலோ ட்ரிப் மாதிரி போறாங்க. அப்படி போறப்ப அவங்க சந்திக்கக்கூடிய மனிதர்கள் வந்து அவங்கள வந்து டிலே பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த ஸ்பாட்டுக்கு வந்து டைமுக்கு ரீச் பண்ண விடாம அங்கங்க டிலே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க அறியாம டிலே ஆகுது. அப்படி டிலே ஆகுறதுனால அவங்க போக வேண்டிய அந்த ஸ்பாட்டுக்கு கரெக்ட் டைமுக்கு போக முடியாம கொஞ்சம் டிலேவா போறாங்க. அப்படி கொஞ்சம் டிலேவா போறனால தான் அவங்க இப்போ உயிரோடவே இருக்கிறாங்க. நான் உயிருக்கு காரணமே, இப்ப நான் உயிரோட இருக்கிறது காரணமே நான் வழியில சந்திச்ச மனிதர்கள் தானே, என்ன வந்து டிலே பண்ணவங்க தானே, அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக திரும்ப தன்னோட வீட்டுக்கு கிளம்புறப்ப யார் யாரெல்லாம் வழியில சந்திச்சாங்களோ அவங்க எல்லாருக்குமே ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளம்புறாங்க. அவங்க அந்த மனிதர்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொன்னாங்களா சொல்லலையா, அவங்க வழியில சந்திச்ச மனிதர்கள் யார் யாரு, இவங்க எப்படி அதுல தப்பிச்சாங்க, திரும்ப அவங்க லைஃப் எப்படி சேஞ்ச் ஆச்சு அப்படிங்கிற ஒரு ஃபிலிம் தான் இந்த சீதா பயணம். படத்தோட ஸ்டோரி ஆகட்டும், படத்தோட ஸ்கிரீன் பிளே, டைரக்டர் கன்வே பண்ண விதம், ரைட்டிங் ஆகட்டும், எந்த இடத்துலயுமே பெருசா கனெக்ட் பண்ணிக்கவே முடியல. படத்துல ஒரு ஜேர்னியை தவிர்த்து படத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு அப்பா பொண்ணுக்கான சென்டிமெண்ட் இருக்கு, ஒரு லவ் ட்ராக் இருக்கு, இதை தவிர்த்து படத்துல சின்ன சின்ன மெசேஜ் இருக்கு, ஒரு கியூட்டான சில விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது எதுவுமே நமக்கு கனெக்ட் பண்ணிக்க முடியல. அது ஏனே தெரியல. மதுரை பக்கத்துல இருக்க ஒரு கிராமம், ஊர் பேர் வந்து சீதாபுரம்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி ஒரு ஊர் மதுரை பக்கம் இருக்கா அப்படிங்கிற மாதிரியான பெரிய கேள்விதான் வருது. அது மாதிரி ஆர்டிஸ்ட் ஆகட்டும், ஆர்டிஸ்டோட அவங்க லுக் எதுவுமே வந்து நமக்கு இல்ல. படம் தெலுங்கு ஃபிலிம் தான், தெலுங்கு தான் பேன் இண்டியா ஃபிலிம்ங்கிறப்ப நம்ம அப்படியே நமக்கு இது பண்ணி விட்டுருக்காங்க, டப் பண்ணி விட்டுருக்காங்க. ஆனா அது எந்த இடத்துலயுமே நமக்கு பெருசா கனெக்ட் பண்ணிக்கவே முடியல. இது மதுரை தான் நடக்குது, இந்த லொகேஷன் மதுரை தான் அப்படிங்கிற மாதிரியான கன்வின்சிங்கா இல்ல. அதான் பிரச்சனை. படத்தோட காமெடி சீன்லாம் எந்த காமெடிக்குமே சிரிப்பு பெருசா வரல. சீரியஸான சீனுக்கு சிரிப்பு வருது. அப்புறம் படத்துல நிறைய கேரக்டர் எதுக்குன்னே தெரியல. படம் வந்து ஓவரால் எந்த இடத்துலயுமே ஒரு என்கேஜாவோ இல்ல. சரி வந்துட்டோம் பார்ப்போம் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் பார்த்தோமே தவிர, மற்றபடி நம்மளை வந்து கட்டி போடுற மாதிரியான ஒரு ஸ்கிரீன் பிளே, அடுத்தடுத்து என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு சீட் எட்ஜான ஒரு ஸ்கிரீன் பிளே அதெல்லாம் இல்ல. நிறைய இடத்துல படம் ஏதோ போகுது, எதுக்கு போகுது ஏன் போகுதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. கிளைமேக்ஸ் கிட்ட ஒரு ஒரு சஸ்பென்ஸ் இருந்துச்சு. அந்த சஸ்பென்ஸ் மட்டும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சஸ்பென்ஸா இருந்துச்சு. மற்றபடி நிறைய சீரியஸான சீன்ஸ் எல்லாமே சிரிப்பு தான் வந்துச்சு எனக்கு. இந்த படத்தை நீங்க பார்க்க நினைச்சீங்க அப்படின்னா தாராளமா பார்க்கலாம். என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு பிலோ ஆவரேஜான படம் பார்த்த ஃபீல் தான் கிடைச்சிச்சு. நீங்க பார்க்க நினைச்சீங்க அப்படின்னா உங்க நியர்பை தியேட்டர்ல நிச்சயம் அவைலபிளா இருக்கும். பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.